கூப்பிடுறேன், உனக்கு என்ன? இல்லைன்னா நீ தான் கத்தி கூப்பிடு. ஏய் இங்க பாருடி, உன் பல்ல உடைக்க போறேன். இப்படியே பேசிட்டு ஒரு நாளைக்கு என்கிட்ட நல்லா வாங்க போற. அடடடடா, என் செல்ல பிள்ளைங்க வந்திருக்கிறாளுங்க. வாங்கடி கண்ணுங்களா. பெரியம்மா, எப்படி பெரியம்மா இருக்க? நல்லா இருக்கியா? கவிக்குட்டி, நல்லா இருக்கடி தங்கம். நீ எப்படி இருக்க? என்ன ஸ்கூலுக்கு போகலையா? என்ன காலையிலே 2 பேரும் வீட்டு பக்கம்? பெரியம்மா, அம்மாவுக்கு நைட்ல இருந்து ஒரே ஜுரமா, அதனால ஸ்கூலுக்கு ரெடி பண்ண முடியலன்ட்டாங்க. அதனால நாங்களே கிளம்பிட்டோம் பெரியம்மா. மதியத்துக்கு சோறு சமைக்கல. அதான் பெரியம்மா வீட்டுக்கு போய் வாங்கிட்டு இப்படியே ஸ்கூலுக்கு அம்மா போக சொன்னா. நீங்க சாப்பாடு செஞ்சிருந்தீங்களா? எங்க 2 பேருக்கு டிஃபன்ல மட்டும் கட்டி கொடுத்துருவீங்களா? என்ன சொல்ற? ராதியாவுக்கு ஜுரமா? நைட்டு கூட நல்லா தானே போன்ல பேசினா. என்ன ஆச்சு திடீர்னு உங்க அம்மாவுக்கு? தெரியல பெரியம்மா. காலையில ஒரு மாதிரி இருக்குன்னா சரின்ட்டு அப்புறம் அப்பா காலையில எனக்கும் அண்ணனுக்கும் இட்லி வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்படிங்களா? சரி சரி சரிம்மா, 2 பேரும் உட்காருங்க. நான் போய் உனக்கு அண்ணனுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வேணா சாப்பிட்றீங்களா? பெரியம்மா பொங்க வச்சு சாம்பார் வச்சிருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்கடி தங்கம். இல்ல பெரியம்மா, நாங்க சாப்பிட்டோம். ஸ்கூலுக்கும் லேட் ஆகுது, நாங்க கிளம்பணும். சரி சரி, இந்த பெரியம்மா வந்துடுறேன். இந்த உடனே இந்த டப்பால போட்டு அடைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க வரேன். கார்த்தி, இந்தப்பா 2 பேருக்கும் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சிருக்கேன். சரியா? 2 டப்பாவையும் வச்சிருக்கேன். நீ ஒன்று பாப்பா ஒன்று வச்சுக்கோங்க. சரியா? நேரம் இருந்தால் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. நான் போய் அம்மாவை பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பார்த்து பத்திரமா பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போப்பா. ஹை, லெமன் சாதமா பெரியம்மா வச்சீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா பெரியம்மா, நீங்கள் வைக்கிற உருளைக்கிழங்கு பொரியலும் லெமன் சாதனமும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஜாலி. சரி சரி, மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரியா? சரிம்மா, அக்காங்கெல்லாம் அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஆமாண்டி தங்கம், அக்காங்களுக்கெல்லாம் 7:30 மணிக்கெலாம் பஸ் இல்லை. பஸ் வச்சு விட்டுட்டு தான் வந்தேன். அவங்களுக்கு செஞ்ச லெமன் சாதம் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை வாங்க, அக்காலாம் வீட்டில் தான் இருப்பாங்க, விளையாடலாம். சரி பெரியம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி, 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க. ஆமா, இந்த ராதிகா என்னாச்சு அவளுக்கு? நல்லா தானே இருந்தா, திடீர்னு பிள்ளைங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்றானுங்க. ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லலையே. ஒரு வார்த்தை காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க கூடாதா? அக்கா இது மாதிரி உடம்பு முடியலக்கா, பிள்ளைங்களுக்கு காலைக்கும் மதியத்துக்கும் சேர்ந்து சமைக்கான நான் சமைச்சிட போறேன். என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஒரு எட்டு நேரில் போய் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வரணும். சரி, நம்ம மட்டும் தனியாக எப்படி போயிட்டு வர்றது? இந்த நெட்டவெளிக்கு ஒரு ஃபோனை போடுவோம். அவளும் சும்மா இருந்தா கூட வருவாள்ல, ஃபோனை போட்டு கூப்பிடுவோம். ஹலோ நெட்டவெளி, நான் தான் பேசுகிறேன். என் தங்கச்சி வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போகணும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வரியா? இப்போதான் என்னன்னு தெரில, உடம்பு முடியல போல இருக்கு. அதான் நேரில் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வரியா? சரி வா வா. சரி, அப்படியே அந்த மனுஷனுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தான் வந்தாருன்னு ஆளை காணோன்னு தேடுவார். ஏங்க, மதியம் வீட்டுக்கு சாப்பிட வருவீங்களா? இல்லைங்க, சொல்லுங்க. வரீங்களா? இல்லைங்க, என் தங்கச்சி ராதிகாவுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, சாப்பாடு கூட செய்யலைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் தான் வந்து பசங்க சாப்பாடு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, அதான் என்னாச்சு நேரில் போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். இல்லைங்க, தனியாக இல்லை, நெட்டவழியே வர சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வேணால் மதியம் சாப்பாடு அங்கே ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்க முடியுமா? அதான் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். சாப்பிட்டுக்கிறீங்களா? சரிங்க, எதை நினச்சிக்காதீங்க. நான் என்ன ஏதுன்னு போய் நேரில் பார்த்துட்டு வந்துடுறேன். சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவேன். பிள்ளைங்க வரதுக்குள்ளே நான் வந்துடுவேன். சரிங்க, சரி, நான் வீட்டை பூட்டி சாவியை இந்த பக்கத்தில் கீதா கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். சரிங்க, சரி வரேன், வச்சிட்றேன். சரி, மணியாச்சு, வீட்டை பூட்டிட்டு கீதா கிட்ட போய் சாவியை கொடுப்போம். அப்படியே நெட்டவரி வந்தானா கூட்டிகிட்டு அப்படியே கிளம்புவோம். கீதா, கீதா, என்ன பாக்கியாக்கா வெளியே நின்று கூப்பிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே? ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏதாவது வேலையாக இருப்பீல்ல. சரி, இன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் தான் இருப்பியா? வெளியில் எங்கேயும் போவியா? இல்லைக்கா, காலையில் தான் கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியில் போக வேண்டியது இருக்குது. சாயந்தரம்ல வீட்டுக்கு வந்துடுவேன்க்கா. ஏன்க்கா, என்னாச்சு? இல்லைம்மா, நான் என் தங்கச்சி வீடு வரைக்கும் போகணும். அவளுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, அதான் நேரில் போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். நெட்ட வழியே வர சொல்லியிருக்கேன். சாவி மட்டும் எங்கள் வீட்டில் நான் வரத்துக்குள்ளேயே வந்துட்டாருன்னா கொஞ்சம் கொடுத்துட்றியா? அப்படியாக்கா? சரி சரி, சாவி கொடுத்துட்டு போங்க. நான் வீட்டில் தான் இருப்பேன் சாயந்தரம்லாம். அண்ணன் வந்தால் நான் போய் கொடுத்துக்கிறேன். சரி, இந்தா கீதா, சாவியை வச்சுட்டு. பாக்கியாக்கா, ரெடியா போலாமா? வா நெட்டவள்ளி, நான் இப்போதான் வீட்டை பூட்டி கீதா கிட்ட சாவி கொடுத்தேன். போகலாம் நெட்டவள்ளி. என்ன வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன்? ஆமாங்க்கா, பஸ்ஸில் இல்லை ஆட்டோவில் போனால் லேட் ஆகும்க்கா. வண்டியில் போனால் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அதனால தான்க்கா எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன நெட்டவள்ளி, வண்டியை ஓட்டாமல் உருட்டிட்டு வந்துட்டு இருக்க? அது ஏன் கீதாக்கா கேட்குறீங்க? நான் கிளம்பியில் கரெக்டாக மாமியார் கிளம்பி தூங்கி இருந்துச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம், அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிரும். அதனால தான் பொறுமையாக இந்த பக்கம் உருட்டிட்டு வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே வரேன்.
அப்படியா விஷயம்? சரி சரி, அப்போ எனக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு விழா இருக்குது உனக்கு. ஏன் நெட்டவள்ளி சொல்லாம தான் வரியா? சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, அப்புறம் உங்கள் மாமியார் ஏதாவது திட்ட போகிறாங்க. ஆனால் நீங்கள் வேறக்கா, நான் சொல்லிட்டு வந்தால் மட்டும் அது என்ன விட்டுருமா என்ன? ஆனால் போங்க, அதுக்கெல்லாம் நான் பாட்டுக்கு இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணோடனே நான் கிளம்பிட்டேன். சரி வாங்க இப்போ போகலாமா? சரி கீதா, நாங்கள் கிளம்புறோம், வீட்டை பார்த்துக்கமா, வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ராதிகாக்காவையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிம்மா, வரோம். போகலாம் நெட்டவள்ளி, உட்காந்துட்டேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுமா. சரிக்கா. கீதாக்கா போயிட்டு வரோம், பாய். பாய் பாய், பார்த்து அந்த அக்கா பார்த்து கூட்டிகிட்டு போடியே. எப்பாடா என்னாச்சுன்னே தெரியலையே. நைட்டில் வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, காலையில் பார்த்தா இவ்வளோ ஜுரம் அடிக்குது. என்னாச்சு? இந்த மழை கிளைமேட்டுக்கு இப்படி இருக்குதா என்ன? ஒன்றும் புரியலை. சரி, அதான் சாப்பிட்டு மாத்திரையை போட்டிருக்கிறோமே, கொஞ்சம் நேரம் தூங்குவோம், மதியம் வரைக்கும் இப்படியே இருக்குதான்னு பார்ப்போம். ஒன்றும் சரியாகலைன்னா சாயந்தரமாக ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசியை போட்டுட்டு தான் வரணும். ராதிகா, அம்மா ராதிகா. ஐயோ, என்ன தூங்கிட்டு இருக்கா போல இருக்கே. என்ன நெட்டவள்ளி, உள்ள வந்தது கூட தெரியாம நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா போல. எழுப்பலாமா? என்ன பண்றது? ஆனால் என்னக்கா எழுப்புங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூப்பிடுங்க எந்திரிப்பாங்க. ராதிகா, ராதி, நான் தான் நீ பாக்கியா வந்திருக்கேன், கொஞ்சம் எந்திரிமா. அக்கா, நீ எப்பக்கா வந்த? ஒரு ஃபோன் கூட பண்ணாம திப்பி திப்பி வந்திருக்கீங்க. வா நெட்டவள்ளி. அடியே, நாங்கள் ஃபோன் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு உடம்பு முடியலையாமா? காலை பிள்ளைங்க வந்து வீட்டில் சாப்பாடு கட்டிட்டு போதுங்க. ஏன் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தெரியாதா? என்னாச்சு உடம்புக்கு, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் லைட்டாக உடம்பு ஜுரமாக இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. சரி உட்காருக்கா, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும்? நெட்டவள்ளி நீயும் உட்காரு, வாக்கா நீ இப்படி வந்து பக்கத்தில் உட்காரு, வா. அது ஒன்றும் இல்லை. பாக்கியாக்காவே உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதில் போய் வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. காலைல பசங்க வீட்டுக்கு வரவும் என்னன்னு தெரியல, உடம்பு முடியலன்னு எனக்கு காலையே ஃபோன் பண்ணிட்டாங்க, அதான் வந்தோம். ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க பயந்துருக்க மாட்டாங்கல்ல. இல்லை நெட்டவள்ளி, ஃபோன் பண்ணி சொன்னாதான் இன்னும் பயப்படுவாங்கன்னா நான் ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா எப்போ வர ஜுரம் தான். இந்த ரெடி ராதி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? காலையில் இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு சமைக்க கூட இல்லையா? காலைல ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருக்குறீங்க. பிள்ளைங்க வந்து சொல்லுதுங்க, ஏன் அக்கா காரி நான்லாம் எதுக்கு இருக்கிறேன், ஒரு ஃபோனை போட்டால் உனக்கு என்ன? என்ன? சரிங்கக்கா, இப்போ என்ன எப்படி இருக்கு உடம்பு? ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குதா? இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் சொல்லுங்கள். இப்படியே 3 பேர் வண்டியில் தான் வந்தேன், 3 பேரும் ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்துடலாங்க்கா. அண்ணன் வேலைக்கு போயிட்டாரா, வீட்டில் இல்லையா? ஆமாம் நெட்டவள்ளி, அவர் காலை டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு எனக்கும் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு இப்போ தான் கிளம்புனாரு. நான் சாப்பிட்டு மாத்திரை போட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டலாக வேணாமா? அதெல்லாம் சரியாயிடும். என்ன ஹாஸ்பிட்டலாக வேணான்னு இருக்க? சொல்லுடி, ஒன்றுனா என்ன பண்ணுவேன் தனியாக இருந்துட்டு? போயிட்டு வந்துடுவோமா? கிளம்புறியா? அடா அக்கா, நான் முகத்தை அப்படி வச்சிருக்கிறதுனால நீங்கள் எனக்கு ரொம்ப முடியலன்னு நினச்சிக்காதீங்கக்கா. சும்மா லைட்டாக ஜுரம் அடிச்சுதா, அதனால் நைட்டில் கொஞ்சம் தூங்கலை. இப்போ நல்லா தூங்கி இருந்துச்சுன்னா சரியாயிடும். சரிங்களா? நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டு தாண்டி வரோம். என்ன தனியாக இருந்துப்பியா அவர் வர வரைக்கும்? இல்லை நானும் இருக்கட்டா சாயந்தரம் வரைக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, மாத்திரை போட்டு ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தேடிக்கிட்டு தான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். அவர் வேறு மதியம் சாப்பாட்டுக்கு வருவார். இருக்கா, நானும் சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போறியா? அட சும்மா இருடி, இவளே முடியாமல் கிடக்குறா, எனக்கு சமைச்சு சாப்பாடு போடுறாளாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வேணா சமைச்சு வச்சுட்டு போட்டா? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லைக்கா, நல்லா தானே இருக்கேன் பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். மாமா வந்துடுவார்ல மதியம். நீ வேணா கிளம்புறதுனா கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்கிறியா? சரி சரி, அப்போ பார்த்துக்க. சரி, அதான் என்னாச்சோன்னு தெரிலன்னு ஒரு இடம் நேரில் வந்து பார்த்துட்டு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல, அதுதான் வந்தேன். வர அவசரத்தில் ஒன்றும் வாங்கிட்டு கூட வரலடி, ஏதோ நினச்சிக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி, இந்த சனி ஞாயிறு வீட்டில் தானே இருப்பீங்க, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலான் இருக்கேன். அதுங்களுக்கும் லீவு தானே, அக்காங்களை பார்க்கணும்னு கவி சொல்லிகிட்டே இருக்கா. இந்த கார்த்தி பையனையும் கூட்டிக்கிட்டு 3 பேர் வரோம். சரியா? வீட்டிலே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரிம்மா, நாங்கள் வீட்டில் தான் இருப்போம். நீ வா, வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனை போட்டு சொல்லிவிட்டு நீ வா. சரி நெட்டவள்ளி, டீ எதாவது குடிக்கிறியா? டீ போட்டு வரட்டா? ஐயோ ராதிகாக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா. சரி, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நார்மலாக தானே இருக்கீங்க. சரி, நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்கக்கா. சரிம்மா, அப்போ உடம்ப பார்த்துக்க. நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? மாப்பிள்ளை வந்தாருன்னா கேட்டேன்னு சொல்லு, நாங்கள் வரோம். பிள்ளைங்களே பார்த்துக்க. சரி ராதிகாக்கா, உடம்பு பார்த்துக்கோங்க, போயிட்டு வரேங்க்கா. ஆமாம், வந்துட்டு இப்படி அவசர அவசரமாக ஓடுறீங்களே, ஒரு டீ தண்ணி கூட குடிக்கல. சரி, பார்த்து போயிட்டு வாங்க.